தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அனில் மாதவ் தவேவை நேரில் சந்தித்து அதிமுக எம்பிக்கள் கோரிக்கை வைத்தனர். தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியே ஆக வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அனில் மாதவ் தவேவை அதிமுக எம்பிக்கள் டெல்லியில் சந்தித்து பேசினர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதிக்குமாறு அவரிடம் கோரிக்கை மனுவும் அளித்தனர். இதில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உட்பட அதிமுக எம்பிக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதிக்க வேண்டும் என அமைச்சர் தவேவிடம் வலியுறுத்தி உள்ளதாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என போராடும் தமிழக இளைஞர்களின் கோரிக்கையை அதிமுக புரிந்து கொண்டுள்ளதாகவும் கூறினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததாகவும், ஜல்லிக்கட்டை வைத்து அதிமுக அரசியல் செய்யவில்லை என்றும் தம்பிதுரை தெரிவித்தார். ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் தம்பிதுரை வலியுறுத்தினார். உச்சநீதிமன்றம் தடை விதித்து இருக்கிறது. அதை மறுபரிசீலனை செய்து மத்திய அரசானது அதற்குரிய சட்டத்தை, அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காக நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை உறுப்பினர்கள் வந்திருக்கிறோம். அவருடைய பாரம்பரிய கடிதத்தை இப்பொழுது அமைச்சர் தந்திருக்கின்றோம். அவர்களெல்லாம் கேட்டுக்கொள்வது, உடனடியாக தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து அந்த பாரம்பரிய இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உடனடியாக மத்திய அரசு முன்வந்து உதவ வேண்டும் என்பது. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மத்திய அரசு காத்திருப்பதாகவும், அதன் பிறகே இந்த விவகாரத்தில் மத்திய அரசு முடிவெடுக்கும் எனவும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே தெரிவித்தார். அதிமுக எம்பிக்களுடனான சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனில் தவே, ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பது குறித்து இன்று மாலை பிரதமருடன் ஆலோசிக்க உள்ளதாக குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதே மத்திய அரசின் எண்ணமாக உள்ளது என்றும் தவே கூறினார். This is not only issue related with the one states only. Bull in the bullock cart race is a part of cultural activity in Maharashtra that is also banned. So once one door will open, all the doors for the traditional Indian sports will open, and I am very much confident Honorable Supreme Court will look into this. ஜல்லிக்கட்டை நடத்த கோரி மத்திய அமைச்சர் அனில் தவேவை சந்தித்த அதிமுக எம்பிக்கள் அதன் பின்னர் பிரதமர் அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு பிரதமர் இல்லாததால் பிரதமர் அலுவலக அதிகாரிகளிடம் ஜல்லிக்கட்டை நடத்த கோரிய மனுவை அதிமுக எம்பிக்கள் அளித்தனர். ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு பிரதமரிடம் அதிமுக எம்பிக்கள் ஏற்கனவே அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி கிடைக்காத காரணத்தால் தற்போது பிரதமர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி மதுரையில் 68 கிராம பொதுமக்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் வெள்ளாளூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 68 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் உரங்கான்பட்டி பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்கப்பட்டதால் கடந்த சில ஆண்டுகளாக அங்கு ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. எனவே இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற வலியுறுத்தியும் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரியும் மதுரையில் உள்ள வெள்ளாளூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 68 கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி மதுரை அவனியாபுரத்தில் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையிலிருந்து விமான நிலையம் மற்றும் தூத்துக்குடி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கல்லூரி மாணவர்களுடன் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு தடை இருந்தாலும் அதை உடைத்து போட்டி நடத்தப்படும் என தெரிவித்தனர். மாணவர்களின் சாலை மறியல் காரணமாக அந்த பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த கோரி திருப்பூரில் பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விவசாயிகள், தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் என பலர் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஏ, பி பிரிவு ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் சிறப்பு பிகை ஊதியமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சி, டி பிரிவு ஊழியர்களுக்கு 3000 ரூபாய்க்கு மிகாமல் போனஸ் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு 500 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிவகங்கை அருகே காவலரை வெட்டிய ரவுடி கார்த்திகை சாமி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்று நள்ளிரவில் மதுரையில் உள்ள வங்கி ஒன்றில் 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் கொள்ளையடிக்க முயன்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. குற்றவாளிகள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து சிவகங்கையில் போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் கோவனூர் அருகே காரில் சென்ற குற்றவாளிகளை காட்டுப் பகுதியில் போலீசார் துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். அப்போது திடீரென குற்றவாளிகள் இருவர் காவலர் வேல்முருகனை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதனிடையே போலீசாரை வெட்டிய ரவுடி கார்த்திகை சாமியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியில் 3ஆம் ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழா இன்று தொடங்கியது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் பலூன் திருவிழா இன்று தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 4 பலூன்கள் மற்றும் பைலட்டுகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். பலூன்களில் பயணிக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் 10,000 ரூபாய் கட்டணத்தை செலுத்தி வானில் பறந்தனர். கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி.